பொன்னியின் செல்வன் சோழர் காலத்தின் சிறுகதை. சுமார் 1000 ஆண்டுகள் முன்பு தென்னிந்தியாவில் சோழர் பேரரசு மிகுந்த வலிமையுடன் இருந்தது. அந்த பேரரசை ஆட்சி செய்தவர் சுந்தர சோழர். அவருக்கு 2 மகன்கள், அருள்மொழிவர்மன், பின்ன ராஜராஜ சோழன் ஆனவர், மற்றும் ஆதித்த கரிகாலன். அந்த காலத்தில் சோழ நாட்டின் எல்லைகள் கடல்களை தாண்டி இலங்கையும் தென்கிழக்காசிய நாடுகளையும் சென்றடைந்தன. மக்கள் விவசாயம், கலை, வணிகமென பல துறைகளில் சிறந்து விளங்கினர். ஒரு நாள் அருள்மொழிவர்மன் இலங்கை போரில் வெற்றி பெற்று வந்தபோது மக்கள் அவரை பொன்னியின் செல்வன் என்று அழைத்தனர். ஏனெனில் அவர் பொன்னி என்கின்ற காவிரி நதியின் மகன் போல மக்கள் மனதில் உயர்ந்தவராக இருந்தவர். அவரது ஆட்சி காலத்தில் பெரிய கோயில்கள் கட்டப்பட்டன. உதாரணமாக தஞ்சை பெரிய கோயில். வர்த்தகம் வலுத்தது. கல்வி, இசை, சிற்பம் வளர்ச்சியடைந்தது. அவரது நியாயமான ஆட்சியால் சோழ நாட்டில் அமைதி நிலவியது. அதனால்தான் ராஜராஜ சோழன் இன்று வரை தமிழர்களின் பெருமைமிகு மன்னனாக நினைவு கூறப்படுகிறார்.